இங்கே நாங்கள் எல்லாமே ரிசர்ச் ஓரியண்டாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல விவசாயிகளுடைய வருமானம் மாறணும். ஒரு 16 லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கண்டிப்பாக நம்ம விவசாயி ஜெயிப்போம். இனிமேல் வர்ற காலத்தில் விவசாயம்தான், வேறு எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே நீங்கள் பார்க்குறது கோயில்பட்டி பக்கத்தில் மடத்தப்பட்டி ரோட்டில் உள்ள இது ஃபார்ம். இது நம்ம கிட்ட விடாமல் ஏகப்பட்ட பேர் வாழையை போடுறோம். வாழையை போட்டால் உங்களுக்கு எவ்வளவு லாபம் வருது என்ன ஏதுங்கிறது ஒன்றுமே தெரியலை. இங்கே நாங்கள் எல்லாமே ரிசர்ச் ஓரியண்டாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி மக்காச்சோளம் போட்டிருந்தோம். மக்காச்சோளம் ஒரு 40 கிண்டாலுக்கு வந்திருக்கு. பருத்தி போட்டிருந்தோம். பருத்தி ஒரு 29 கிண்டாலுக்கு கணக்கு வந்திருக்கு. இப்போ அது செகண்ட் கிராப்பும் இருக்குது. இப்போ கூடமும் கோடை காலத்தில் கூடமும் பருத்தியை போட்டிருக்கிறோம். அது எவ்வளோ வருதுன்னு இனிமே தான் பார்க்கணும். இப்போ வாழை வச்சுருக்கிறோம். நாங்கள் வாழையில் 8க்கு 8 தூரம் வச்சுருக்கிறோம். இந்த 8க்கு 8 9க்கு 9 கூட தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் வைக்கிறாங்க. வச்சாலும் கூடமும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு செடியை மாத்திரம் விட்டுட்டு மற்ற செடிகள்லாம் அறுத்துக்கிட்டு வர்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டோம்னா, படித்தவர்களாகட்டும் இல்லை விவசாயிகளாகட்டும், பக்கத்து கண்ணை விட்டின்னு சொன்னால் தாய்க்கு போகிற உணவு பக்கத்து கண்ணை எடுத்துக்கிடும். கொலை வந்தாலும் கூடாமும் பெருசாக வராது, வந்தாலும் கூடாமும் காய் பருமனாக வராதுங்கிறது தான் அவங்களுடைய வாதமாக இருந்தது. இது நாங்கள் ஆல்ரெடியாக தான் நாங்கள் ஆந்திராவில் இருக்கிறப்போ கிட்டத்தட்ட இதை நாங்கள் பண்ணிட்டோம். அதே ஒரு இதை தமிழ்நாட்டுக்கும் சொன்னோம்னா தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் நல்ல முறையில் அவங்களுக்கு காசு நிறைய கிடைச்சி அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமோங்கிற உத்தேசத்தில் இங்கே நாங்கள் ஒரு 900 செடி வச்சிருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா நாங்கள் அதாவது எந்த கண்ணுமே விடாமல் ஒரே செடியும் வச்சுருக்கிறோம். ஒரு தாய்க்கு 1 கண்ணும் விட்டுருக்கோம், ஒரு தாய்க்கு 2 கண்ணும் விட்டுருக்கோம், ஒரு தாய்க்கு 3 கண்ணும் விட்டுருக்கோம். ஒரு தாய்க்கு 3 கண்ணு விடுறப்போ ஒரு 4 கொலை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு சரி ஏதோ அந்த ஒரு இது வந்துருச்சு, இன்னொரு இது வரட்டும் பார்ப்போம்ங்கிறது கூட தமிழ்நாட்டு விவசாயிகிட்ட இருக்கும். நான் தமிழ்நாட்டில் பிறந்ததுனால என் புத்தி தான் உங்களுக்கும் இருக்கும். இருந்தாலும் கூடாமல் தாய் கொலை விழுந்துருச்சு. இன்னொரு 2 மாதம் இல்லை 3 மாதத்தில் இன்னொரு கண்ணு கொலை வந்துடும். நாங்கள் ஆந்திராவில் பண்ணுறப்போ 16 மாதத்தில் 3 தாறு கட்டிங் பண்ணோம். அங்கே நாங்கள் அப்போ விவசாயம் 70 ஏக்கர் விவசாயம் பண்ணதுனால நிறைய இதுக்கெல்லாம் உரங்க கொடுக்க முடியல. என்ன உரம் கொடுத்தாலும் கூடமும் அப்போ கொடுக்க முடியல. அப்போ நமக்கு இருந்தது ரசாயன உரங்க, கொஞ்சம் ஆயில் இருந்தது நம்மக்கிட்ட. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் ரசாயன உரம் கொஞ்சம் கூட போடாமல் எல்லாமே ஆர்கானிக்கல் தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆர்கானிக்னு சொன்னோம்னா நாங்கள் என்ன டெக்னாலஜி சொல்கிறோம், எண்ணெயை எடுத்தது போக பின்னாக்கு இருக்குது. எல்லா பின்னாக்கும் அந்த பின்னாக்கையும் டீகம்போஸ் பண்ணி அதை உரமாக்கி தான் நாங்கள் இதுக்கு போட்டிருக்கிறோம். இது இது வரைக்கும் ஒரு செடிக்கு 4 கிலோலேருந்து 4.5 கிலோ உரம் நாங்கள் பின்னாக்கா போட்டிருக்கிறோம். 4.5 கிலோவும் ஒரு செடி இருக்கிறதுக்கும் 4.5 கிலோ தான் போட்டிருக்கோம். 4 செடி இருக்கிறதுக்கும் 4.5 கிலோ தான் போட்டிருக்கிறோம். இப்போ ஒரு செடி இருக்குதுன்னு சொன்னோம்னா அவங்க சொன்ன பிரகாரம் பார்த்துக்கிட்டோம்னா பக்கத்து கண்ணு எங்கேயும் சத்து போகாமல் அந்த ஒரு செடியை சத்து எடுத்துக்கிடுதுன்னு சொன்னோம்னா இதுக்குள்ளே அதுவும் கூடமும் கொலையை விழுந்திருக்கணும். இதுக்கு முன்னாடியே விழுந்திருக்கணும் அது ஆக்சுவலாக. இப்போ அது எங்கேயாவது ஒரு இடத்துல தான் 1 கொலை 2 கொலை விழுகுது. இந்த பக்கத்து கண்ணு விட்டு தான் நிறைய கொலையை இப்போ உள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னோம்னா எல்லா இடத்துலையும் கொலையை வந்துருச்சு. அதனால் ஒரு கண்ணு விட்டோம்னா தாய்க்கு போகிற உணவை கண்ணு எடுத்துக்கிடும்னு சொல்கிறது சரி. அது எந்த வகைக்கு நிஜமாகுதோ பொய்யாகுதோ நமக்கு தெரியாது. நாங்கள் இதை நம்ம ட்ரையலாக பார்த்தா தான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியுங்கிற காரணத்துக்காக நாங்கள் இங்கே வச்சோம். இப்போ கொலையெல்லாம் வந்துருச்சு. நல்ல 11 வருஷம் வந்திருக்கு.
சரி ஒரு கணக்கு பிரகாரம், ஏன்னா இதை நாங்கள் இன்னும் பழையபடி வைக்கிறதுனால, இந்த வீடியோ நாங்கள் வந்து வாழையில் வந்து வைக்கிறதுனால இப்போ நான் ரொம்ப நேரம் இதை பற்றி நான் பேசுகிறதுக்கு விரும்பலை. இப்போ இதுவரைக்கும் 40 லிட்டர் ஆயில் விட்டுருக்கோம். ஒரு செடிக்கு வந்து ஒரு 4.5 கிலோ பின்னாக்கு உரம் வச்சுருக்குறோம். இப்போ இது வந்து 11 சீப்பு வந்திருக்கு. நாங்கள் அங்கே இருக்கிறப்போ 40லேருந்து 60 கிலோ வரைக்கும் வெயிட் எடுத்தோம். இது ஒரு குறைஞ்சது ஒரு 30 கிலோ வெயிட் வச்சுக்கிட்டு ஒரு 20 ரூபா ரேட்டுக்கு போனாலும் கூடாமல் கிட்டத்தட்ட ஒரு கணக்கு பிரகாரம் எல்லாமே பண்ணினாலும் கூடாமல் ஒரு 16 லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு வரும், கண்டிப்பாக வரும். அதை நாங்கள் இந்த ஒரு 1.25 வருஷத்துக்குள்ளே இது எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு நமக்கு லாஸ் ஆகிருக்குது. ஆனால் நெருக்கமாக வச்சோம்னு சொன்னால் கொஞ்சம் செடி கொலை விழுகாமலே வேஸ்ட்டாக போயிடும். இதில் வந்து ஒரு செடி கூடமும் கொலை விழுகாமல் வேஸ்ட்டாக போகிறதுக்கு சான்ஸே கிடையாது இதில். ஏன்னா அகலமாக வச்சுருக்கிறதுனால எல்லா செடியும் கொலை விழுகும். ஒரு ஏக்கருக்கு வந்து 680 செடி இப்போ நமக்கு இந்த 8 கணக்கு வச்சுக்கிட்டோம்னா வரும். அதை 4 வச்சுக்கோங்களேன். நீங்கள் 4 வச்சு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. அது எத்தனை கிலோ வந்துருக்குதோ அத்தனை கிலோவுக்கு 20 ரூபா மேனிக்கு போட்டுங்க. 30 ரூபா போகுது, 25 ரூபா போகுது. 20 ரூபா மேனிக்கு போட்டாலும் கூடாமல் கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சத்துலேருந்து 16 லட்சம் ரூபா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நாங்கள் ஏன் சொல்கிறோம், ஏன் செய்கிறோம்னு சொன்னோம்னா, விவசாயிகளுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. எதில் வேறு எதுலேயும் இல்லைம்மா. விவசாயம் வேலை செஞ்சால் தான் ஆரோக்கியமாக இருக்கான். வேலை செய்யாதவன் எல்லாம் இன்றைக்கி நோய் வாய்ப்பட்டு தான் இருக்கான். அந்த வகையில் நம்ம கொஞ்சம் நல்லா தான் இருக்கோம் விவசாயிகள். ஆனால் பண விஷயத்தில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறோம். இந்த மாதிரியெல்லாம் நிறைய நான் 20 ஏக்கர் போட்டேன், 10 ஏக்கர் போட்டேன்னு சொல்கிறத விட ஒரு 2-4 ஏக்கர் நல்ல வசதி இருக்கிறவங்க, செய்ய முடியும்னு இருக்கிறவங்க வந்து ஒரு 4 ஏக்கர் போட்டாலும் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆகி போகும். இந்த மாதிரி நீங்கள் நம்ம ஒரு 4 வருஷத்துக்கு நம்ம பண்ணிக்கிட்டோம்னா, அந்த காலத்தில் சொன்ன மாதிரி இது நான் சொல்லப்படாது இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம சோத்தை நாய் கூட திங்கும். இன்றைக்கி சோறு கூட கிடைக்காத நிலைமையில் நம்ம ஏகப்பட்ட பேர் இருக்கோம். அதனால் நம்மளுடைய நிலைமை மாறணும். முதல்ல விவசாயிகளுடைய வருமானம் மாறணும். எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் இப்படியே கம்மியாகி விலைவாசி இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட இது கூடவும் நம்ம இது மாதிரி நாங்கள் பண்ணுறோம். இதை பண்ணி நீங்கள் பாருங்கள். இது கூட ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு ஒன்று பார்ப்போம் நம்ம. ஏன்னு சொன்னோம்னா, வாழை எனக்கு ஏகப்பட்ட பேர் வாழை காய் வாங்குறவங்க, பழம் விற்கிறவங்க அசோசியேஷன் மாதிரி அவங்க வச்சுருக்குறாங்க. அது மாதிரி நம்ம ஏரியாவிலையும் இது மாதிரி பண்ணி ஒரு அசோசியேஷன் மாதிரி வச்சு நம்மளே பழத்தை பண்ணி பழம் கடையில் விற்கிறத விட இன்னும் ஒரு 5 ரூபா கம்மியாக விற்றோம்னு சொன்னோம்னா, வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு ஒரு 5 ரூபா கம்மியாக இருக்கும், நமக்கு ஒரு 5 ரூபா வருமங்கிற வித்தியாசத்தில் நாங்கள் இருக்கோம். இது வந்து இப்போதைக்கு வந்து ரெடி ஆகாது. காலப்போக்கில் வரும், கண்டிப்பாக வரும். நம்ம விவசாயி ஜெயிப்போம். இனிமேல் வர்ற காலத்தில் விவசாயம்தான், வேறு எதுவுமே கிடையாது. என்ன உத்தியோகம் பார்த்தாலும் சாப்பாட்டுக்கு பற்றாக்குறை இருந்ததுன்னா நீங்கள் யார்கிட்டையாவது வாங்கி சாப்பிட்டு தான் தீரணும். இது வருமானு நினச்சிக்கிட்டு தான் முன்கூட்டியே நாங்கள் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்து நீங்கள் பயனடைஞ்சால் நல்லாயிருக்கும். எல்லாருமே பயனடைய முடியாது. யாராவது 10 பேர் நல்லா ஆனாலும் அந்த ஒரு புண்ணியம் போதுமங்கிறதுக்காக நாங்கள் இதை வச்சுருக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முடிஞ்சால் வந்து பாருங்கள்.